வந்து 2 kg கேரட் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் பால் இல்லை தயிர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை திறந்து கூட பார்க்க மாட்டான் என் பையன். டைமை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஹாய், வெல்கம் ஆல் கைஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. இன்னைக்கு நான் வந்து கேரட் ஹல்வா தான் செய்ய போகிறேன். இது வந்து 2 kg கேரட் எடுத்திருக்கேன். ஸோ எதுக்காக இந்த கேரட் ஹல்வா ரெசிபியாக நான் பண்ணிகிட்ருக்கேன், யாருக்காக பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் கண்டினியூவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ கேரட்டை ஒன்றா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்பெஷல்னால ஹல்வாவை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு என் பையனோட பர்த்டே இருக்குது. ஸோ அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிப்பியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அவன் வர்றதுக்குள்ளே இந்த ரெசிப்பியை நான் செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெசிப்பியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தான். நானும் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு கூட. சரி இப்போ எப்படியோ ஸ்பெஷல் டே இருக்குது, செய்யலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வீட்டுக்காரர் மார்க்கெட்டு கூட்டிகிட்டு போய், அதாவது சந்தையில் கூட்டிகிட்டு போய் 2 kg வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கேரட்டை வந்து ரெண்டாம் மூணா அப்படியே தோல் சீவிட்டு கட் பண்ணி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, மிக்சியில் போட்டு அரைப்பாங்க, இல்லை அப்படின்னா அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் எங்கள் வீட்டில் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு துருவி தான் நான் செய்யணும். அதனால் கொஞ்சம் வேலை எடுத்துக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சீவி முடிச்சாச்சு. அடுத்தது இப்படி ஓரங்களில் கட் பண்ணிடலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கழுவியாச்சு. அடுத்தது இதை நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட அந்த சீவுறது, அதாவது துருவுறது என்ன சொல்லுவாங்க, அது பெருசாக கூட இல்லை, சின்னதாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வேலை அதிகமாகவே எடுத்துக்கும். பாருங்கள், சீவிட்டு இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், சீவி முடிச்சிட்டேன். இந்த கேரட்டை இந்த மாதிரி சீவி டைமை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஊட்டி கேரட் அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நானும் இந்த கேரட்டில் இது ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. கோவா ஆட் பண்ணால் இன்னும் சாஃப்ட்னஸ் வரும். அதனால் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இந்த ஹல்வா செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கனமான பாத்திரமாக வேணும். இது செய்கிற அளவுக்கு பாத்திரம் என்கிட்ட கிடையாது, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதில் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் குக்கர்லேயே செஞ்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. அந்த கேரட்டோட ஸ்மெல் போய் நெய்யோட கலந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். கலக்கும் போதே நல்லா ஊற தூக்குற மாதிரி ஸ்மெல்லு கமகமானு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இந்த ஹல்வாவோட ஸ்பெஷாலிட்டியே பால் நெய்யில் நல்லா வேகணும். ஆரஞ்சு கலராக இருக்கிறது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக விடணும். அடுத்ததாக சுகர் 350 கிராம் எடுத்துக்கிறேன். நமக்கு ஸ்வீட் எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். எங்கள் வீட்டில் ஸ்வீட் கொஞ்சம் மைல்டாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் எனக்கு இந்த அளவுக்கு போதும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நெய்யெல்லாம் அப்போவே மேலே நல்லா மிதந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். இது வெந்துட்டு இருக்கும்போதே இது கூட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு கைப்பிடி, பாதாம் ஒரு கைப்பிடி, ரெண்டையும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கிரேப்ஸை சேர்த்துக்கிறேன். ஏன்னா திராட்சை வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஹல்வாவில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த ரெசிபி எப்போயோ ஒரு தடவை செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 200 கிராம் அளவு ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். இதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கோவாவை சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம்.
ஹல்வா இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இதை ஒரு பால் பாத்திரத்துலேயே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அந்த பாத்திரத்தில் பால் இல்லை தயிர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை திறந்து கூட பார்க்க மாட்டேன் என் பையன். அவ்வளோதான் கைஸ். நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.